ஹரஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 17/6/2024 17/6/2024 திங்கட்கிழமை ஆனி மாதம் 3ஆம் தேதி. சரியா? திரும்பவும் சொல்கிறேன். 17/6/2024 திங்கட்கிழமை 12 ராசிக்கான பலன்களை இப்போ பார்ப்போம். மேஷ ராசி. எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ஓகேங்களா? உத்தியோகத்தில் மதிப்பு உயரும். தனம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா அடர் மஞ்சள் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல அஸ்வினி உற்சாகமான நாள். பரணி குழப்பங்கள் நீங்கும். கிருத்திகை மதிப்புகள் உயரும். அடுத்து நம்ம பார்க்க போறது ரிஷபம் ராசிக்கான பலன்களை இப்போ உன்னிப்பாக கவனிங்க. எதிர்பாராத சில வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். அரசு பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும். இழுபறியான பிரச்சனைகளுக்கு சில தெளிவுகள் மட்டுமே கிடைக்கும். உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். தொட்ட காரியங்கள் சாதகமாகத்தான் முடியும். வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல கிருத்திகை வரவுகள் கிடைக்கும். ரோகிணி தாமதங்கள் மறையும். மிருகஸ்ரீஷம் சாதகமான நாள். அடுத்து நம்ம பார்க்க போறது மிதுனம் ராசி. மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். மேல்நிலை கல்வி குறித்த எண்ணங்கள் ஏற்படும். நண்பர்களின் வழிவில் ஆதாயம் அடைவீர்கள். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்காலம் குறித்த சில முடிவுகளை எடுப்பீங்க. பணிபுரியும் இடத்துல சில மாற்றமான சூழல் அமையும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல மிருகஸ்ரீஷம் சிந்தனைகள் மேம்படும். திருவாதிரை புரிதல்கள் அதிகரிக்கும். புனர்பூசம் மாற்றமான நாள். அடுத்து நம்ம பார்க்க போறது கடகம் ராசி. கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். வாகன பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கௌரவ பொறுப்புகள் சாதகமாக அமையும். பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் மேம்படும். மனதில் புதிய சிந்தனைகள் உதிக்கும். வியாபாரத்தில் மந்தமான சூழல் ஏற்படும். அசதி மறையும் நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல புனர்பூச நட்சத்திரம். ஆர்வமின்மை குறையும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆசிகள் பல வழிகளில் உங்களுக்கு கிடைக்கும். பிளஸிங். சரியா? ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு மந்தமான நாள். அடுத்து நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி. சக பணியாளர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும். அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும். வழக்கு விஷயங்களில் சாதகமான சூழ்நிலை அமையும். நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும். எழுத்து துறைகளில் சில மாற்றமான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். ஆக்கப்பூர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். மக நட்சத்திரக்காரங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும். பூரன் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாள். உத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது கன்னி ராசி. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். தடைப்பட்ட பணிகள் செய்து முடிப்பீங்க. ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். மனதளவில் புதுவிதமான பாதைகள் புலப்படும். உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். சாதனை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா அடர் பச்சை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள் உத்திரம் நெருக்கம் அதிகரிக்கும். அஸ்தம் ஆர்வம் உண்டாகும். சித்திரை அங்கீகாரங்கள் பல கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது துலாம் ராசி. பழைய நினைவுகளின் மூலம் ஒரு விதமான தடுமாற்றம் நிச்சயம் ஏற்படும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும். வாக்குறுதி அளிப்பதை குறைத்துக் கொள்ளவும். மற்றவர்கள் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் வேண்டும். நினைத்த காரியங்களை முடிப்பதில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். நிம்மதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல சித்திரை தடுமாற்றம் ஏற்படும். சுவாதி விமர்சனங்களை தவிர்க்கவும். விசாகம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது விருச்சிகம் ராசி. புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும். திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வெளியூர்களில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள்
உங்களுக்காகவே கிடைக்கும். சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க. பயணங்களின் போது விவேகம் வேண்டும். சக ஊழியர்களால் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சில்வர் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல விசாகம் சிந்தித்து செயல்படவும். அனுஷம் மகிழ்ச்சியான நாள். கேட்டை சங்கடங்கள் மறையும். அடுத்து நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. வழக்கமான செயல்பாடுகள்ல ஆதாயம் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த முயற்சி சில நிறைவேறும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் சில கிடைக்கும். மனதளவில் புத்துணர்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். இல்லைன்னா அந்த எண்ணமாவது ஒரு சின்ன பிளான் பண்ணுவீங்க. சரியா, கடன் பிரச்சனைகளை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றதுன்னு. கமிஷன் வகையில் சில ஆதாயம் நிச்சயம் உங்களுக்கு தரும். பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அல்லது குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. சோர்வு விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சந்தன நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல மூலம் ஆதாயம் உண்டாகும். போராடம் புத்துணர்ச்சியான நாள். உத்திராடம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது மகரம் ராசி. தாய் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பாராத விதமாக திடீர் பணவரவு ஏற்படும். பேச்சுகளில் சற்று கவனம் வேண்டும். வியாபாரத்தில் லாபம் மேம்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தந்தை வழியுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சில மறையும் அல்லது குறையும். புதிய முயற்சிகளில் சில அனுபவங்கள் நிச்சயம் கிடைக்கும். பரிவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல உத்திராடம் ஒத்துழைப்பு கிடைக்கும். திருவோணம் லாபகரமான நாள். அவிட்டம் அனுபவங்கள் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது கும்பம் ராசி. துணைவரின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. பேச்சுகளில் கவனம் வேண்டும். தடைப்பட்ட பணிகள் சுமூகமாக முடியும். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். மனதளவில் இருந்து வந்த வருத்தம் குறையும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. சாந்தம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல அவிட்டம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். சதயம் வருத்தங்கள் குறையும். புரட்டாதி நினைத்ததை முடிப்பீர்கள். உங்களுக்கான அடுத்த ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசிக்கு முதல்ல சொல்லிடுறேன். இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதாவது 17ஆம் தேதி 18ஆம் தேதி 19ஆம் தேதி 17ஆம் தேதி ஆரம்பிச்சு 18 19 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. 3 நாளைக்கு இருக்கு. அதனால இந்த 3 நாளைக்கு மீன ராசிக்காரங்க தேவையில்லாம எந்த விஷயத்திலையும் வாயை விடாதீங்க. வாயை திறக்காதீங்க. தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ளாதீங்க. எந்த ஒரு பெரிய சிறிய முடிவுகளையும் அவசியமின்றி செயல்படுத்தாதீங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து இந்த 3 நாளைக்கு எதுவுமே போடாதீங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். கோபமே படாதீங்க. கோபப்பட்டா எந்த வகையிலாவது உங்களுக்கு செலவுகள் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதாவது வெளிவட்டார பிரச்சனைகள் வரும். இல்லை உங்களது ஆரோக்கிய பிரச்சனைகளே வரும். அதனால இந்த 3 நாளைக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க. தியானத்துல கவனம் செலுத்துங்க. சரியா? சரி, இப்ப மெசேஜுக்கு வந்துருவோம். மீன ராசிக்கான பலன்கள். எதிலும் பதற்றமின்றி செயல்படவும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். சக ஊழியர்களிடத்தில் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும். எதிர்பாராத சில பயணங்களால் ஒரு விதமான சோர்வு நிச்சயம் ஏற்படும். இழுபறியான சில பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். விவேகத்துடன் செயல்படுவது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆர்வமின்மையினால் சோர்வாதான் இன்னைக்கு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கடந்து போகணும். சரியா? அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வெள்ளை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள பூராட்டாதி பதற்றமின்றி செயல்படவும். எதிலுமே உத்திராட்டாதி சோர்வான நாள். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சில பல மாற்றம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால இந்த 12 ராசிக்காரங்களுமே பொதுவா நான் சொல்றது, இதுல ஏற்ற இறக்க நிலைப்பாடுகள் நிச்சயம் இருக்கும். ஓகேங்களா? ஏற்றமா இருந்தா சந்தோஷப்படாதீங்க. இறக்கமா இருந்தா வருத்தப்படாதீங்க. ஏற்ற இறக்கம் வாழ்க்கையில சகஜம். சரியா? எதுவாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமான மனநிலையே நீங்க நடுநிலையா பயன்படுத்துங்க. சரியா? உங்களுக்கு அருகாமையில் உள்ள நீங்கள் வசிக்கும் பகுதியில் அருகாமையில் உள்ள ஸ்தலங்களுக்கு திருக்கோயில்களுக்கு சென்று ஒரு 10 நிமிடமாவது உங்களுக்காக நீங்கள் தியானம் செய்யுங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்கும். இந்த இறைவன், நீங்கள் நம்பும் இறைவன் உங்கள் இரு கரம் கூப்பி உங்களை இரு கரம் பற்றி அவன் உங்களை தனது குழந்தையாக பாவித்து அரவணைத்து செல்வான். இது உண்மை. சரிங்களா? எதுவாக இருந்தாலும் வெற்றியுடன்
நமக்குத்தான் அனைத்தும் என்ற நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்க. சரியா? அந்த வெற்றியுடன்ங்கிற நினைப்பே உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகும். சரியா? ஸோ திங்க் பாசிட்டிவ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.